மக்களே, தமிழ் சிபி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ஜெனா அம்மாவும் எப்படியாவது சிபியும் தமிழும் நல்லபடியாக ஒன்று சேரணும் அப்படி சொல்லிட்டு ஒரு பரிகாரம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் நம்ம சிபியை ஏமாற்றி ஒரு செயலை செய்கிறாங்க. அதை பழி வாங்குற மாதிரி நம்ம சிபியும் ஜெனா அம்மா கிட்ட நான் இனிமேல் தமிழ் கூட சேர்ந்து வாழ போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு முடிவை நியூஸ் பேப்பர் மூலமாட்டு கொடுக்குறாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஜெனா அம்மாவோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நடக்குதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிற மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழும் ஜெயபிரகாஷா அப்படியே அவங்களோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஜெயபிரகாஷ் அங்கே வந்து அம்முன்னு கூப்பிட்ட உடனே அவங்க தங்கச்சி அப்படியே ஆசையாட்டு வரும்போது அண்ணனை பார்த்த உடனே நம்ம ஜெயாவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னாச்சு, எங்கள் அண்ணன் நல்லபடியாக திருப்பி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இந்த ஜென்மத்தில் ஒன்றை பார்ப்பணும் என்னவோ சொல்லிட்டு ரொம்பவே பதட்டம் ஆகிட்டேன். நல்ல வேளை தமிழ் மூலமாக இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தங்கச்சிமா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லலாம். ஜெனாமாவும் எப்படியாவது சிபியோட மனசில் தமிழ் இருக்க தான் செய்கிறான், ஆனால் அதை வெளி காட்டாம சிபி ஏன் தான் இப்படி செய்யறான்னு புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு எந்த ஜென்மம் எடுத்தாலும் சரி நம்ம சிபியும் தமிழும் நல்லபடியா ஒன்று சேரணும் கடவுளேன்னு சொல்லிட்டு ஒரு பரிகாரம் பண்றாங்கன்னே சொல்லலாம். அதுபடியே ஜெனமாவும் சொல்லும் போது நம்ம தமிழும் அது எப்படி சிபி அவங்க ஒத்துப்பாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா இந்த சடங்கு நல்லபடியா நடக்குமான்னு டவுட் தான் சொல்லும் போது ஜெனமாவும் நீ எதுக்குமே கவலைப்படாத, கோவிலுக்கு வா, அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்னு சொல்லி வைக்கிறாங்க. அப்படி குடும்பமா சேர்ந்து நம்ம ஜெனமாவும் எல்லாரும் சேர்ந்து போகும்போது அந்த இடத்துல எல்லாரும் ஜோடிகளை தூக்கிட்டு அந்த படியை ஏறி கோவிலுக்கு போறத கவனிக்கிறாங்க. அதை பார்த்து ஜெனாமாவும் நம்ம சிபி கிட்ட யாரெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை அடிக்கடி வருதோ, ஒய்ஃபுக்கு மேல அன்பு இல்லாதவங்க தான் அவங்கள கையில தூக்கிட்டு அப்படியே படி ஏறி அந்த கோவிலுக்கு போகணும்னு சொன்ன உடனே நம்ம சிபி அப்படியே எரிச்சல் ஆகுறாங்க. இதை பார்த்த ஜெனாமாவும் சரி உனக்கு தான் தமிழை நல்லா பிடிக்குமே, அதுக்காக எதுக்கு நீ படி ஏறணும், நீங்க பாட்டுக்கு வாங்க அப்படி சொன்ன உடனே சிபியும் எங்க எனக்கும் தமிழுக்கும் ஆகவே செய்யாது, எனக்கு தமிழை பிடிக்கவே செய்யாது அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட ஜெனாமாவை என்ன பேசுற சிபி, உன் மனசுல தமிழ் இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால இந்த பரிகாரம் எல்லாம் நீ செய்யாண்டா அப்படி சொன்ன உடனே சிபி வேணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழை கூப்பிட்டு அது எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்துட்டு நான் கண்டிப்பா தமிழை தூக்க தான் போறேன்னு சொல்லி நம்ம சிபி தமிழை அப்படியே தூக்கி அந்த இடத்துல படியில ஏறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தமிழும் ஜெனாமாவை பார்க்கும்போது ஜெனாமாவும் நான் சொன்னேன்ல அது மாதிரியே நடந்துச்சுல, சிபி இப்படிதான் செய்வான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் இந்த சடங்கு நல்லபடியா முடியணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு செயலை செய்தேன்னு சொல்றாங்க. அது மாதிரியே மேலே எல்லாரும் படியில ஏறின உடனே ஜெனாமாவும் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு, ஏன்னு 7 ஜென்மம் எடுத்தாலும் நீங்க பெரிய போறதில்ல, அதுக்காக தான் இந்த சடங்குகள் எல்லாமே பண்ணணும் அப்படி சொன்ன உடனே நம்ம சிபி பயங்கரமா எரிச்சல் ஆகுறாங்க. அப்ப என்னை ஏமாத்தி தான் நீங்க இந்த மாதிரி செய்திருக்கீங்கல்ல, கண்டிப்பா தமிழுக்கு எனக்கும் ஆகவே செய்யாது, நீங்க என்ன சடங்கு பண்ணாலும் நாங்க சேர போறதில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெனாமா கிட்ட எதிர்த்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் நம்ம தமிழும் சிபிக்கு மாலை போடுறாங்க. சிபியும் நம்ம தமிழுக்கு மாலை போட்டு அந்த சடங்கு எல்லாமே நல்லபடியா முடியுது. சிபியை நம்ம தமிழை பார்த்து நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னன்னா ஜெனாவை ஏமாத்திருக்கலாம், ஆனா என்னைக்கா இருந்தாலும் என் மனசுல நீ இடம் பெற போறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம சிபியும் தமிழ்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நம்ம தமிழோட கையில ஒரு பேப்பர் கிடைக்குது. அதை பார்த்த உடனே என்னது நம்ம பேருக்கு யாரு நோட்டீஸ் அனுப்பியிருப்பான்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்த்தா அது டைவர்ஸ் பேப்பரா இருக்கு. இதை கொஞ்சம் கூட நம்ம தமிழ் எதிர்பார்க்கவே இல்லை. தமிழ் அப்படி பார்த்த உடனே நம்ம ஜெனாமாவும் என்ன தமிழ் இவ்வளோ அதிர்ச்சியாக இருக்கா, அப்படி என்ன பேப்பர் அப்படி சொல்லும் போது இல்லை சிபி அவங்க இப்படி டைவர்ஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஜெனாமா அப்படியே அதிர்ச்சியாக்கி என்ன சொல்கிற, சிபி எல்லாம் அப்படி செய்யக்கூடிய ஆளே கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம சிபியை கூப்பிட்டு ஜெனாமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் சிபியும் நான் தான் அந்த டைவர்ஸ் பேப்பரை அனுப்புனேன், எனக்கு தமிழ் கூட வாழறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஜெனாமாவும் என்ன பேசுகிற சிபி, இதுக்காகவா உன்னை தமிழுக்கு மேரேஜ் பண்ணி வச்சேன் அப்படி சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல தமிழ் அதுல கதறி அழ ஆரம்பிக்கும் போது ஜெனாமாவும் நீ எதுக்கும் கவலைப்படாத தமிழ், கண்டிப்பா சிபி இப்படி ஒரு தனியா ஒரு முடிவு எடுத்துக்க மாட்டான், அவனோட மனசை ஈஸியா மாத்திடலாம் சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்துல ஜெனாமாவுக்கு தாங்கவே முடியல, அப்படியே ரூம்ல போய் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்கன்னே சொல்லலாம். ஜெனாமாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம தமிழுக்கு அந்த சாமியார் சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வருதுன்னே சொல்லலாம்.